कुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलाभिमान्यां गोदामनन्यः शरणौ चरणं प्रपद्ये. ஸ்ரீ ருக்மிணி பிராட்டி சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் திருவருளாலே இப்போது நடைபெறும் செல்வ சிறுமியர் மாநாடு என்னும் மகோத்சவத்தில் இன்றைய தினம் கோதாநாச்சியார் அருளி செய்த திருப்பாவையாகிற உயர்ந்த விஷயத்தை நாம் வாரணமாயிரம் என்னும் நாட்டியம் மூலமாகவும் குழந்தைகளின் சொல்ல மூலமான சிறப்புரையாகவும் பாவை நோன்பு என்ற நாடகமாகவும் அனுபவிக்க இருக்கிறோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் பெரியவர்கள் எல்லாம் கண்டு பார்த்து கேட்டு அனுபவித்திருக்கிறோம். இப்போது எல்லாம் ஆயர் சிறுமியர்கள் மாதிரி சின்ன சிறு குழந்தைகள். இது ஒரு புதுவிதமான திவ்ய அனுபவமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதலில் கடவுள் வாழ்த்து இசைக்க வரும் சிறுமி அனன்யா ஸ்ரீனிவாச ராகவன். தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நானும் வடுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்னைக்கு எம்ஓபி சாரிட்டிஸ் திவான் பகதூர் எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சாரிட்டிஸ்லேருந்து செல்வ சிறுமிகள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னன்னா, வருகை தந்திருக்கும் திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களையும் இந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் ஸ்ரீமதி அலமேலு ராகவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எம்ஓபி சாரிட்டிஸில் ட்ரஸ்டீஸ் யாருமே வரல, அடியனுடைய பர்த்தா மாத்திரம்தான் வந்திருக்கார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா வேறு யாரும் வந்ததா தெரியல. அப்புறம் இந்த ஸ்கூலினுடைய, அதாவது இந்த பிரைமரி ஸ்கூலினுடைய
பிரின்சிபால் ஸ்ரீமதி சாந்தி அவர்களையும் வரவேற்கிறேன். அவர் கோகுலகிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு எம்ஓபி சாரிட்டிஸ் தான் முக்கியமான காரணம். ஏன்னா அந்த ட்ரஸ்டீஸ் தான் என்ன சொன்னான்னா இந்த திருப்பாவை மாநாடு நடத்தணும்னு சொன்னால் ஒரு 2-3 வருஷமாக திருப்பாவை மாநாடு பெண்களை வச்சு நடத்திட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய பர்த்தா என்ன சொன்னார்னா பெண்களை பெரிவா எல்லாரும் பெண்கள்னா பெரிவாளை வச்சு நடத்திட்டு இருந்தேன். அப்போ இவர் என்ன சொன்னார் வந்து குழந்தைகளை வச்சு நடத்துறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். குழந்தைகளை வச்சு ட்ரை பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை. அதாவது முதல்ல வசுமதி சம்பத் அவளை தான் கேட்டேன். ஏன்னா அவன் நிறைய குழந்தைகளை தான் ட்ரெயின் பண்ணதுனால அவளை கேட்டேன், இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காளான்னு. நான் வந்து ஒரு 5-6 பேரை தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால செல்வ சிறுமியர்கள்னு ப்ரோக்ராம் போட ஆரம்பித்தோம். உண்மையாக எம்பெருமானார் போய் திருப்பாவை ஓரூர் சொல்ல வேண்டும்னு கேட்டானா எல்லாரும். அப்போது எம்பெருமானார் என்ன சொன்னாராம், இல்லை சொல்லுவதற்கு நான் அதிகாரி அல்ல. யார் எம்பெருமானார் சொல்கிறேன், நான் அதிகாரி அல்லன்னா ஆண்கள் அதிகாரிகள் அல்ல, பெண்கள் தான் அதற்கு அதிகாரி. அந்த பெண்களும் பிராட்டிமார்கள், எம்பெருமானுக்கு எத்தனையோ பிராட்டிமார்கள் இருக்காடு, அவள் தான் அதிகாரியான்னு கேட்டா அவர்களும் அதிகாரிகள் அல்ல. அப்ப யார் தான் அதிகாரி அப்படின்னா ஆண்டாளே சொல்ல ஆண்டாளே கேட்க வேண்டும் என்று எம்பெருமானார் அருளி செய்தார். இந்த ஆண்டாள் 6 வயசுல இந்த திருப்பாவையை நமக்கு அருளி செய்தார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையினால அந்த 6 வயது குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 10-11 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு திருப்பாவையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரியணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்தோம். அப்படி இந்த ப்ரோக்ராம் செல்வன் சிறுமியர்கள்னு அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு ஆரம்பித்தோம். அதுக்கு யாரும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடலான்னு ரொம்ப யோசனை பண்ணோம். யோசனை பண்ண போது ஒரு முறை அவர் கோகுலகிருஷ்ணனே நாங்கள் இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை, இப்போ வரைச்சே தான் அவரை பார்த்தோம். அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தபடி இந்த மாதிரி குழந்தைகள்லாம் திருப்பாவை சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணினார்னா அவர் ஒரு திருப்பாவை புஸ்தகம் சித்திர திருப்பாவைன்னு ரொம்ப அற்புதமான புஸ்தகம், உண்மையாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். அதோடைய விலை ரொம்ப விலை மதிப்பு அற்றது. ஏன்னா அவ்வளோ விலை மதிப்பு அற்றதாக அந்த பேப்பர்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா அந்த குழந்தைகளுக்கு நான் வந்து பரிசா இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்னன்னா அவர் இதில் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் 9 ஸ்டார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அவர் இருக்க மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். அதான் சொன்னேன், இப்போ அவர் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கே ஒன்றும் தெரியாதுன்னு. இல்லை அப்புறம் ஏதோ சில ஆன்மீக புத்தகங்கள்லாம் இப்போ போட்டுருக்கேன். இப்போ திருப்பாவையே இங்கிலீஷில் போட்டுருக்கேன். அந்த மாதிரி ஸ்ரீராமாயணம் பகவத்கீதைலாம் அது போடுறதுக்கு பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே 1921 தான் 2021 ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கேன், குழந்தைகள்லாம் வச்சு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். டிடிடிக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆகையினால அவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு பரிசாக இந்த திருப்பாவை புஸ்தகமே கொடுக்குறேன்னு முன் வந்திருக்கிறேன். அவருக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுதலை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அப்படி கொடுக்க போறீங்க, பார்த்துட்டே இருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான புஸ்தகம். அதுக்கு மேலே முதல்ல எத்திராட்சியர் மடத்தை தான் நாங்கள் நடத்ததா இருந்தோம். ஆனால் பசங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா செல்வன் சிறுமியர்கள்னா ஒரு 10 பசங்களை வச்சு உபன்யாசம் பண்ணி விட்டுடலாம், உபன்யாசத்துக்கு யாரும் வரமாட்டா, அதனால 10 பசங்களை வச்சு விட்டுடலான்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் திடீர்னு என்ன தோணிச்சுன்னா உபன்யாசம் போட்டால் யாரும் வரமாட்டா, குழந்தைகள் சொன்னாலும் வரமாட்டா, பெரியவா சொன்னாலும் வரமாட்டா. ஆகையினால கூட ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஜெயஸ்ரீ சதீஷ் வந்து என்ன சொன்னான்னா நான் வந்து ஏற்கனவே அவள் வந்து நிறைய நாடகங்கள்லாம் போட்டிருக்கா, நான் நாடகம் பண்ணுறேன், அதாவது பாவை நோன்பு நாடகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஆகையினால அவளை என்ன பண்ணேன்னா கேட்டேன் மாதிரி அவள் அதாவது 10 பசங்கள்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் 35 பசங்க 35 பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தோம். ஆனால் 35 பசங்க அவ்வளோ பேரண்ட்ஸே வந்து நாங்கள் எங்கள் குழந்தை சேர்த்துக்கோன்னு அப்படி வந்தது. அப்போ அவள் என்ன சொன்னான்னா பாவைன்னு வந்து நான் நாடகம் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு கல்யாண சம்பத்தி அவகிட்ட தான் என்னுடைய பேத்தி டான்ஸ் கற்றுக்கிறா. அவகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி மாமி முதல்ல டான்ஸ் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பசங்களை பெரியவாளை ட்ரெயின் பண்ணிடலாம், பசங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் சொன்னால் தெரியலையா மாமி எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ட்ரெயின் பண்ணு, குழந்தைகள் தானே, அது தப்பாக சொன்னாலும் நமக்கு வணக்கமாக தான் இருக்கும், பரவாயில்ல ட்ரெயின் பண்ணுன்னு. ஆகையினால அவள் என்ன பண்ணினான்னா நான் வந்து வாரணம் ஆயிரம் 11 பாசனங்களுக்கு முதல்ல 4 பாசனங்களுக்கு ஆடுன்னு தான் நான் சொன்னேன், ஏன்னா டைம் தெரியாதுன்னு. இல்லை நான் 11 பாசனன்றப்போ நான் ட்ரெயின் பண்ணிடுறேன்,
அப்போ ஸ்டேஜில் பார்த்துக்கலாம் அப்படிதான் அவ சொன்னா. கடைசியில் 11 பாத்திரங்கள் இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணும், ஜெயஸ்ரீ சம்பத்தும் சரி, வசுமதி சம்பத்தும் சரி, இப்போ ஜெயஸ்ரீ சதீஷ், வசுமதி சம்பத்து, சரண்யா 3 பேரும் ஒரு ரிகர்சலுக்காக அப்படி பாடுபட்டா. அதை நான் கண்ணால நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். ராவா பகல அந்த பசங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்து அதை எங்க நிற்காத, அங்க பண்ணாத, அப்படி பண்ணி இப்படி பண்ணி, ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமேட்டுக்காக ரொம்ப பட்டு என்ன பண்ணான்னா இந்த ப்ரோக்ராமை ஒரு நல்லா கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். எல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். நானே என்னை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இப்போ முதல்ல என்னன்னா வாரணம் ஆயிரம் முதல்ல டான்ஸு. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மனோவாக்காயங்களாலே எம்பெருமானை தொழ வேண்டும்னு சொல்லியிருக்கு இல்லையா? மனோவாக்காயம் முதல்ல மனசால நினைக்கணும், அதுக்கப்புறம் வாக்கால பேசணும், அதுக்கப்புறம் எம்பெருமானை செய்கையால தொழணும்னு சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிட்டா தெரியுமோ? 5வது பாசுரத்துல தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு முதல்ல தூமலர் கரணத்துக்கு அவன் பூஜை பண்ணணும்ட்டான். அதுக்கப்புறம் மனசால நினைக்கணும், அதுக்கப்புறம் வாயினால் பாடி மனசினால் சிந்திக்கன்னு இந்த கரணங்களை எல்லாம் மாத்தி பேசிட்டா ஆண்டாள். ஆண்டாளுக்கு முக்கரணங்களை பத்தி தெரியாதான்னா, ஆண்டாளுக்கு தெரியாதா? நம்ம சொல்லலாமா அந்த வார்த்தையை? என்னன்னா இந்த கரணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா எம்பெருமான சேவிக்கணும்ன்ற ஆசையினால நான் முந்தின்னு எல்லாம் ஒண்ணு முன்னாடி வந்ததுனால தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு அப்படி மாறிட்டு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நாங்க முதல்ல என்ன நினைச்சோம்னா முதல்ல உபன்யாசம் பண்ணணும், அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிராமா பண்ணணும்னு நாங்கள் இப்படிதான் நினைச்சிருந்தோம். முதல்ல வந்து உபன்யாசம், அடுத்தது டிராமா, கடைசியா டான்ஸ். ஏன்னா வாரணம் ஆயிரத்தோட முடிக்கணும் அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டாளுடைய வார்த்தை நாம தப்பறதுக்கு நாம் யாரு? ஆகையினால என்ன பண்ணிட்டா ஆண்டாள்னா முதல்ல வாரணம் ஆயிரத்துல அந்த நாட்டிய நாடகத்தை தான் முதல்ல இப்ப நடத்த போறோம். ஏன் அதுக்கு என்ன காரணம்னா எல்லா பசங்களுமே, அதாவது ஒன்று டிராமாலையும் இருக்கு, டான்ஸ்லையும் இருக்கு, அப்புறம் உபன்யாசமும் பண்றது. அப்போ அந்த டைம் இது பண்ணுறதுக்காக, டைம் இது பண்ணணும், மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா மாறி இப்போ வாரணம் ஆயிரம் தான் முதல்ல டான்ஸ் நடக்க போகுது. ஆகையினால இங்க வந்த முதல்ல எல்லாரையும் வரவேற்கலாம், டெக்கரேட்டிவ்ஸ் வந்துடுவான். ஆனால் ஆடியன்ஸ் வரலன்னா நாங்கள் பாட்டுக்கு மைக்கில் பேசி என்ன ஆகும்? ஏன்னா எல்லாரும் வந்துடுவான்னு தெரியும், ஏன்னா எல்லாரும் ரொம்ப பேரம் பேசி பார்க்கணும்னு வந்துடுவான்னு தெரியும். அதுவும் திருவல்லிக்கேணியில எங்களுக்கு அதெல்லாம் ஒரு தைரியம். ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமையில திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட இந்த திருவல்லிக்கேணியில பெண்களுக்கு அக்கறை, அதுவும் ஒப்பவர் இல்லா மாதர்கள் எல்லாரும் எத்தனையோ பேர்கிட்ட காலட்சேபம் எல்லாம் கேட்டவா. அப்படிப்பட்டவர்கள் இந்த குழந்தைகள் இப்ப டான்ஸ் ஆடப்போறா. அந்த டான்ஸை ஏதாவது கொஞ்சம் குழந்தைகள்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், ஆனாலும் எல்லாரும் அந்த குழந்தைகளை வாழ்த்தி வரவேற்கணும்னு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நாட்டியமாக வழங்க பத்மக்ஷேத்ரா நிருத்யாலயாவில் குரு ஸ்ரீமதி சரண்யா அவர்களிடம் பயின்ற இந்த சிறுமியர்கள் இப்போது தொடங்குகிறார்கள்.
கதிரொளி தீபம் கலசமுடன் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னம் அடிநிலை தொட்டெங்கும் அதிர கதிரொளி தீபம் கலசமுடன் எதிர்கொள்ள மதுரையார் மன்னம் அடிநிலை
கை வச்சுட்டு வாக் அவுட். தேங்க்யூ. ஆண்டாள் திருவுள்ள கருத்தை நம்மிடையே பதிய வைப்பதற்காக சின்ன சிறுமியர்கள் ஆண்டாள் அவதாரம் தொடங்கி 10 பாசுரங்கள் உபன்யசிக்க இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டாள். இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட வைபவத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அதுல 7வது ஆழ்வார் தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் நந்தனவனம் அமைச்சு அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் மாலையா தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார். இப்படி இருக்கச்சே ஒரு நாள் நந்தனவனத்துல ஒரு சின்ன குழந்தை அடற சத்தம் கேட்டது. அவளை தூக்கி கோதைன்னு பேரிட்டு தன்னோட மகளா ஆசையாவும் அன்பாவும் வளர்த்தா. சின்ன வயசுல இருந்து பெருமாள் கதையை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எம்பெருமான் மேல பக்தியும் நிறைய ஆசையும் இருந்தது. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. எப்பவும் போல பெரியாழ்வார் மாலையை தொடுத்து வச்சுட்டு வெளியில போற சமயத்துல கோதை தான் சூட்டின்ட்டு கண்ணனுக்கு பொருத்தமாகவளான்னு நினைச்சு பார்த்துப்பான். திருப்பி அந்த மாலைய கழட்டி வச்சிடுவான். இது எதுவுமே தெரியாத பெரியாழ்வார் பூவை எம்பெருமானுக்கு சாத்திடுவார். ஒரு நாள் கோதை தான் சூட்டின்றதை பார்த்துட்டு நம்ம சூட்டின்ற மாதிரி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்ட்டு அன்னைக்கு ராத்திரி வருத்தத்தோடயே படுத்துட்டார். அன்னைக்கு பெரியாழ்வார் கனவுல எம்பெருமான் வந்து நீ ஏன் இன்னைக்கு எனக்கு மாலையே கொடுக்கலன்னு கேட்டான். அப்போ பெரியாழ்வார் சொன்ன என் மகளான கோதை தான் சூட்டின்ட்டா, அதனால இன்னைக்கு உங்களுக்கு மாலையே சமர்ப்பிக்கலன்னு சொன்னான். அதுக்கு எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? கோதை சூட்டி கலைஞ்ச மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனிமே நீ எனக்கு அந்த மாலையே கொடுன்னு சொன்னான். திடீர்னு பெரியாழ்வார் கனவுலேருந்து மூச்சு பார்த்து அப்போ அவன் நினைச்ச, ஓ இந்த குழந்தை பெருமாளையே ஆள வந்தவன் நினைச்சிட்டு இருக்கான், அதனால இவளுக்கு ஆண்டான்னு ஒரு பேர் வச்சான். மாலையை சூடி கொடுத்ததுனால அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சார்னு ஒரு திருநாமம் வந்தது. எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது ஆயப்பாடியில இருக்கிற கோபிகாசையெல்லாம் ராசுக்கிடைன்னு ஒரு அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்துல அவளுக்கு ஆனந்தம் ஜாஸ்தியாச்சு. இத பார்த்த கண்ணன், இவளுக்கு ஆனந்தம் ஜாஸ்தியான தீங்கு நடக்கும்ட்டு கண்ணன் அவளை விட்டு தூரம் போயிட்டான். அப்ப கோபிகாசு எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர் கோபிகா, ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர் கோபிகான்னு அனுகாரம் பண்ணிட்டு ராசக்கிடையே தொடர்ந்து வந்தா. இதெல்லாம் பார்த்த ஆண்டாள் எம்பெருமான் அடையணும்னா தானும் கோபிகா ஸ்ரீ மாதிரி அனுகாரம் பண்ணிட்டு அவ நோற்ற பாவை நோவ திருப்பாவை என்னும் 30 பாசுரங்களா பாடி எம்பெருமான அடைஞ்ச. இதுதான் ஆண்டாளோட வைபவமா சொல்லப்படுது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவள்ளுவர் சிறுமிய அனுஜா மதுசூதன். முதல் பாசுரம் மார்கழி திங்கள். இன்னோர் திருவாடை பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வான்போகம் தன்னை கண்டு ஆழ்வார் திருமகளாராய். நான் இன்னைக்கு மார்கழி திங்கள் பாசுரமோட அர்த்தம் சொல்ல போறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போதுவீர் போதுமினோ நேரில் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதையனம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிண்டேலோரெம்பாவாய். மார்கழி திங்கள்னா மார்கழி மாசம். ஆண்டாள் மார்கழி மாசத்துல என்ன பண்றா?
நோன்பு நோக்கிற கண்ணன் கூட கீதையில என்ன சொல்லியிருக்கான்? மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாசமாக இருக்கிறேன் கண்ணன் கூட சொல்லியிருக்கான். மதி நிறைந்த நம்ம நோன்பு நோக்கச்சு ஒருத்தர் முகம் பார்க்கணும்ல, அதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு நோன்பு நோக்கணும். ரொம்ப நல்ல நாள். நீராடனா குளிக்கிறது. ஆனா ஆண்டாள் எங்கேயா குளிச்சாலா? எங்கேயுமே குளிக்கல. ஒரு திவ்யதேசத்துல ஒரு பெருமாளுக்கு வெள்ளம் குளம்னு பேரு, அதான் ஆண்டாள் நீராடன்னு சொல்றா. நேர் போதுவீர் போதுமேனோ யாரெல்லாம் பெருமாள் சேர்க்கணும்னு ஆசை இருக்கும் அவ வாங்கோ. நேரிழினா எப்படி வரணும்னு தெரியுமா? சுட்டி போட்டுன்னு வாங்கோ, கொலுசு போட்டுன்னு வாங்கோ, பாவ சொக்கா போட்டுன்னு வாங்கோ, ஜிமிக்கி போட்டுன்னு வாங்கோ, எல்லாமே போட்டுன்னு வாங்கோ பெருமாள் சேர்க்கிறதுக்கு. சீர் நல்கும் ஆய்ப்பாடி கண்ணன் மலர்ந்தால அந்த ஆய்ப்பாடியில இருக்க சின்ன பசங்க தான் ஆண்டாள் கூப்பிடுறா. உங்களெல்லாம் கூப்பிடுறா, உங்களை மாதிரி பெரியவ கூப்பிடல. ஆண்டாள் எங்களை மாதிரி சின்ன பசங்க தான் கூப்பிடுறா. கூறுவியல் கொடுந்தொழிலன். இன்னைக்கு ஆண்டாள் கண்ணனோட அப்பா பத்தி பேசுறா. நந்தகோபன் ரொம்ப சாது. புல்லுல நடக்கச்சு அவ்வளோ மெதுவா நடப்பான். ஏன்னா புல்லுக்கு குட்டி குட்டி எல்லாம் நசுங்கி போயிடும்ல, அதுக்கு அவ்வளோ மெதுவா நடப்பான். ஆனா கையில ஷார்ப்பா வச்சிருப்பான். ஏன்? நம்ம பென்சிலை சீவர மாதிரி எப்பவுமே வேலை சீவி வச்சிருப்பான். ஏன்னா கண்ணனால குட்டி எறும்பு கூட போனா கூட சிங்கத்து மேல பாயிற மாதிரி பாய்வோம். குமரன்னா ராமன் அவனோட அப்பா தசரதன் கிட்ட பவ்யமா இருந்தாலே இவனா அப்பா கிட்ட பவ்யமா இருக்க மாதிரி நடிப்பான். ஊர்ல இருக்கவா அவன் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஆனா இவன் நடிப்பான் தெரியாம இருக்கிறதுக்கு. பட்டர் கூட என்ன சொல்லியிருக்கார்? சிங்கம் குறுகு ஏறாந்த கண்ணி. இப்போ யசோதையோட கண்ணு கருப்பா அழகா இருக்கும். ஏன்னா அவ எப்பவுமே கண்ணனை பார்த்திருந்தால கண்ணன் கருப்பு, கண்ணன் அழகு. அதனால கண்ணனை பார்த்திருந்தால அதனால அவளோட கண்ணு கருப்பா அழகா இருக்கு. இளம் சிங்கம் கண்ணன் அவனோட அப்பா கிட்ட பவ்யமா இருப்பாளா, ஆனா அம்மா கிட்ட குறும்பு பண்ணுவான், வெண்ண திருடுவான், அவ்வளவு பண்ணுவான். ஆனா கார்மேனி செங்கன் கண்ணனோட கண்ணு எப்படி இருக்கும்? செவந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தா கண்ணு செவந்து போயிடும். ஏன்னா நம்ம அவன்கிட்ட பக்தியா இருக்கோம்ல, அதனால நம்மளை பார்த்தா கண்ணு செவந்து போயிடும். கதிர் மதியம் போல் முகத்தான். ஆண்டாள் இப்போ கண்ணனோட முகம் சந்திரனை போல இருக்கும், சூரியனை போல இருக்கும்னு சொல்றோம். எப்படி? நம்மளை பார்த்தா சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட பக்தியா இருக்கும்ல, அதனால நம்ம கிட்ட குளிர்ச்சியா இருக்கும். ஆனா நம்மளோட விரோதிகள் எனிமீஸ் பார்த்தா சூரியன் மாதிரி தகிச்சு கொட்டுவான். அவன்தான் நாராயணன் பரமபதத்துல இருக்கானே, அந்த நாராயணன் தான் இங்க கண்ணனா உலகத்துல வந்தான். பறை தருவான்னா பறைனா உடுக்கே இல்லை, கைங்கரியம். நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா அவனே தருவான். நம்ம கேட்க வேண்டாம், அவனே தருவான். பாரோர் புகழ. ஆனா எல்லாரும் நம்மள புகழ்வா. ஏன்னா நம்ம நோன்பு நோத்தோல நல்லா மழை பெய்யுதுல, அதனால நம்மள புகழ்வா. ஆனா கண்ணனி எப்படி புகழ்வா? ஏன்னா அவன் இந்த பசங்க கேட்காம கொடுத்துட்டால, அதனால கண்ணனை புகழ்வா. படிண்டேலோர் எம்பாவார். ஆண்டாள் இந்த முதல் பாசத்தை காலத்தை கொண்டாடுறா. ஆண்டாள் எல்லாரும் நோன்பு நோக்குவாங்கோ கூப்பிடுறா. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழி திருப்பாவை 30 செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி பெரும்பூதூர் மா
பெண்ணானால் வாழியே ஒரு 140 மூன்றுடைத்தால் வாழியே உயரரங்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாதி வாரி புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை மலர்பதங்கள் வாழியே வாழியே. அதான் நான் தெரிஞ்சுன்னு சொன்னேன், அதான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆண்டாள் திருவடிகளே மிக ஒரு உயர்ந்த பதவியிலே இருப்பவர். அவர் பல அலுவல்களுக்கிடையே இங்கே வந்தது நம்முடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதற்காகத்தான். பொழுது அவருக்கு வேறொரு அலுவல் காரணமாக அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது. மிக அற்புதமாக அச்சிட்டிருக்கின்ற ஒரு புத்தகம் அது, திருப்பாவை, சித்திர திருப்பாவை என்று. ஏறக்குறைய ஒரு புத்தகத்துடைய விலை 1000 ரூபாய். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இங்கே இந்த விழாவில் பங்கு கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் அவர் பரிசாக அளிக்கிறார். அதனால இப்போ அவர் மேலே செல்ல வேண்டியிருக்கிறபடினாலே ஒரு சில குழந்தைகளுக்காவது அவர் கையால் அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம் சுவாமி டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். அப்பப்பா எத்தனை ஆண்டாள் என்ன இதில் ஒரு சனாதன தர்மத்தில் ஒரு பியூட்டி என்னன்னா, எவ்ரி மதர் வாண்ட்ஸ் ஹர் சன் டு பி அ கிருஷ்ணா டியூரிங் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைக்கி இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் அதே போல் மார்கழியில் எவ்ரி மதர் வாண்ட்ஸ் ஹர் டாட்டர் டு பி ஆண்டாள். இன்னைக்கு எத்தனை ஆண்டாள் பார்த்தோம். இந்த மார்கழி ரொம்ப மனநிறைவோட இந்த 30 நாள் எப்படி போச்சுன்னு, இந்த ஒரு 15 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வாரணம் ஆயிரம் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ரெசன்டேஷன். அண்ட் இட் வாஸ் கிரேட் டு see small kids, especially 4 years and 5 years participating in the வாரணம் ஆயிரம். அருமை அருமை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனுஜா, யதுஸ்ரீ, அடுத்த பாசனம் வையத்து வாழ்வீர்கள். யார் வையத்து வாழ்வு? சிறுமி வரதப்பிரியா ராஜகம். இல்லை யார்? ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீவாதிபீக்கர மகாகுரவே நமஹ. அடியன் வரத பிரியா ஸ்ரீ வைஷ்ணவ தாசியே. திருப்பாவையில் 2ஆம் பாசுரம்
இரண்டாம் பாசுரத்தை பற்றி சிறிது பேசப் போகிறேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பாடி அருளவழ பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கீர்த்தி செய்கள் கேளிரோபா கடலுள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கீர்த்தி செய்கள் கேளிரோபா கடலுள். பைய தூயின்ற பரமனடி பாடி நெய்யுனோ பாழுன்னோ நாக்காலை நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் மூடியோ செய்யாதன செய்யோ சீக்குரலை சென்றோதோ ஐயாமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலொரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் இரண்டாம் பாட்டில் பரம்பொருளான கண்ணனை பெற விரும்பும் ஜீவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் தன்மைகளை சொல்லுகிறாள் ஆண்டாள். வையத்தில் வாழ்வு பெற்றவர்களே தாழ்வை கொடுக்கும் இவ்வுலகத்தில் இருந்து வாழ்வு பெற்றிருப்பவர்களே குணங்கள் பகல் விளக்கு போலே இருக்கும் வைகுண்டத்தில் இராமல் குணங்கள் இருட்டில் விளக்கு போலே ஒளிவிடும் இவ்வுலகத்தில் இருக்கிறீர்கள். அதிலும் கண்ணன் பிறந்து வளரும் திருவாய்ப்பாடியில் பிறந்திருக்கிறீர்கள். அதிலும் ஆண்களாயிராமல் பெண்களாயிருக்கிறீர்கள். பெண்களாயிருந்தும் பருவத்தில் மூத்தவர்களாயிராமல் அவனோடு ஒத்த வயதுடையவர்களாயிருக்கிறீர்கள். அதுவன்றோ தலை சிறந்த வாழ்ச்சி. அவனாலேயே அவனை பெற வேண்டும் என்றிருக்கும் நாமும் அவனை பெற வேண்டும் என்னும் துடிப்பாலே நோர்க்கும் நம்முடைய நோன்புக்கு இயல்பாக செய்ய வேண்டும். இயல்பாக செய்ய வேண்டும். கிரிசைகள் கேட்பீர்களாக. நாராயணனான அந்த பரவாசுதேவன் உயிர்களை காப்பதற்காக திருப்பார்கடலில் அரிதுயிலில் அமர்ந்திருக்கிறான். திருப்பார்கடலில் அமர்ந்திருக்கிறான். அவனுடைய மென்மைக்கு தோற்று அவனுடைய திருவடிகளை பாடி அப்படி பாடுவதே நெய்ப்பால் முதலான இனிய பொருள்கள் எல்லாமாய் இருக்கையாலே நாம் நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம். அவன் வந்து நமது கண்களுக்கு மையிடாமையாலே நாமே நமது கண்களுக்கு மையிட மாட்டோம். அவன் சூடி களைந்த மாலையை நமக்கு சூட்டாமையாலே நாம் மலர் சூட மாட்டோம். ஆயப்பாடி பெண்களில் ஒருத்தி வராவிட்டாலும் கண்ணனிடம் போக மாட்டோம். நமது முன்னோர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம். பிறருக்கு தீங்கு விளைக்கும் பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல் பேச மாட்டோம். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பவர்களுக்கு அதை அளிக்கும் ஜெயமும், அவன் அடியார்களை அனுபவிக்க வேண்டும் என்பவர்களுக்கு
அதை கொடுக்கும் பிச்சையும் அவர்களுக்கு வேண்டும் வரை அளித்து நாம் கொடுத்தோம் என்று இல்லாமல் இவ்விதமாக உய்யும் வகைகளை எண்ணி இவ்விஷயத்தில் ஆசையை அதிகரித்து கொண்டிருப்போம் என்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஸ்ரீ வாதிபீக்ர மகாகுரவே நமக. அடியேன் ரங்கஷ்யமா ஸ்ரீ வைஷ்ணவதாசை. நாம் 3ஆம் பாட்டில் சிறிது பேச போகிறேன். முதல் பாட்டில் நாராயணன் என்னும் பரமபதத்தில் இருப்பையும், 2ஆம் பாட்டில் பார்க்கடலுள் பையத்துதின்ன பரமன் என்று திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட அழகையும் பாடிய ஆண்டாள் ஓங்கி உலகளந்த என்னும் இப்பாட்டில் திருவிக்கிரமனாக அவதரித்து உலகளந்த செய்தியை பாடி தங்கள் நோன்பாலே உலகுக்கு உண்டாகும் பயனை கூறுகிறார். தாய் உறங்குகிற குழந்தையை தழுவி கொடுப்பது போலே தனது குழந்தைகளான உலகினர் அனைவரையும் திருவடிகளாலே தடவி கொடுத்து உகந்த உத்தமன் அவன். பிறரை காட்டிலும் மேலானவனாக இருப்பது போல் அடியார்கள் வாயில் இன்றி உதவும் அவனது பெயர் அவனை காட்டிலும் மேலானது. அந்த திருநாமங்களை வேறு பயன் கருத்தாது பாடி அதை சொல்லாவிடில் உயிர் தரிக்க மாட்டாத நாங்கள் ஊரார்க்கு நோன்பு என்று ஒரு காரணத்தை இட்டுக்கொண்டு கண்ணனை அனுபவத்தால் நாடு முழுவதும் வெள்ளமும் வறட்சியும் இல்லாமல் மாதம் மும்மாறி பெய்யும் என்று திருவிக்கிரமனை போலே பெருத்தும் ஓங்கியும் செந்நேல் வளரும். நெற்கதிர்களின் நடுவே கயல் மீன்கள் திரியும். பூத்த குவளை பூவிலே அழகிய வண்டுகள் உறங்கும். இது வயல் செழிப்பு. ஊரின் செழிப்பானது பசுக்கள் சிறிய பிள்ளைகளும் கட்டுவோம் அடிப்போம் மாம்படி நிற்கும். பருத்த முளைக்காம்புகளை ஒரு முறைகையாலே பற்றி இழுத்தால் ஒரு குடம் பால் நிறையும். எத்தனை குடங்கள் பால் இட்டாலும் பால் நிறைந்து கொண்டே இருக்கும். குடங்கள் இல்லை என்று குறை ஏற்படலாமே ஒழிய பசுக்களிடம் பால் இல்லை என்று குறை ஏற்படவே படாது. புல்லும் தண்ணீரும் இல்லாமல் கண்ணனுடைய கைப்பட்டும் அவனது குழலோசையை கேட்டு வளர்ந்தவை. ஆகையால் யானை போலை வளர்ந்திருக்கும். இப்படி நீங்காத செல்வம் நிறைந்திட்டும் ஓங்கி உலகளந்த உத்தமன் அளித்த செல்வமன்றோ இது. திருவிநாயகனால் வளரும் செல்வமன்றோ இது என்று தங்கள் நோன்பால் விளையும் பயனை கூறுகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கென்றினாள் திங்கள் மும்மாறி வைது தீங்கெண்ணினாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெரும் சென்னல் மூடுகயலுகல்ல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிடந்து சீற்ற மூளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியனுடைய பேர் அதிதி பிரசன்னா. அடியேன் ஸ்ரீ காஞ்சி சுவாமி ஞான விமானம் சந்தை கிளாஸ்லேருந்து சந்தை கற்றுக்கிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி ஊரி முதல்வன் ஒருவம் போர்மை கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றடிந்து தாழாதே சார்க முதைத்து சரமடை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ்கை நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் எம்பெருமான் அவதாரித்த காலத்தில் திருவாய்ப்பாடியில் மழை இல்லாமல் போய்விட்டது.
மழை வேண்டி அந்த ஊரில் ஆய்ச்சியர்கள் ஒரு நோன்பு நோற்றார்கள். அந்த ஊரில் ஆய்ச்சியர்கள் மழை கண்ணலாகிய பர்ஜன்யன் தேவதையை குறித்து பாடுகிறார்கள். இந்த பாசுரத்தில் அம்மழை தேவதனை கட்டளையிடுவது போல் பேசுகிறார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், கைகரவேல் என்று கருமையாக இருக்காதே, வள்ளல் தன்மையோடு இரு, நீ வள்ளல் தன்மையோடு வாரி வாரி வணங்க வேண்டும் என்கிறார்கள். ஆழியுள் புக்கு முகந்து கோடா தேறி இனி அவன் செய்ய வேண்டிய செயல்கள் ஆட்சியர்கள் பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். நீ கடலுக்கு செல்வாயாக, அக்கடலுள் புகுந்து வெள்ளத்தை முகுந்து கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். நீ அடுக்கு அடுக்கத்தோடு இல்லாமல் பெருமுழக்கத்துடன் வர வேண்டும் என்கிறார்கள். ஊரி முதல்வன் ஒருவன் போர் மேய்க்கிறது. கண்ணன் எவ்வாறு நீலமேக வண்ணனாக இருப்பானோ அதுபோல் உன்னுடைய உருவமும் கருத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். கருப்பழக பெற்ற மேனி சிறந்தவன் கண்ணன், அதுபோல் உன்னுடைய மேகங்களும் கருத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் இருக்கின்ற சக்கராயுதம் போல் மின்ன வேண்டும் என்கிறார்கள். பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் இருக்கின்ற வலம்புரி சங்கு போல் ஒலிக்க வேண்டும். அதற்கு மேல் பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் இருக்கின்ற சாந்தம் என்னும் வில் உதைத்து தள்ளிய அம்பு மழை போல் மழை பெய்ய வேண்டும் என்கிறார்கள். உலகத்தவர் எல்லாம் வாழ மழை நீ பெய்ய வேண்டும் என்கிறார்கள். நாங்களும் மாழ்கை நீரில் மகிழ்ந்து நீராட வேண்டும் என்று பர்ஜன்ய தேவதையை ஆணையிடுகிறார் ஆண்டாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஹே கோபாலக, हे कृपाचलनिते, हे सिंधु कन्यापते, हे कंसांतक, हे गजेन्द्र करुणापारीण, हे माधवा, हे रामानुजा, हे जगत्रय गुरो, हे पुंडरीकाक्षमा, हे गोपी जननाद पालय परम, जानामि त्वां विना. காட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினான் என்றபடி ஆண்டாள் திருப்பாவைய பாடினான். நாவினுள் நின்ன மலரும் ஞான கடைகளுக்கு எல்லாம் ஆவியும் மாக்கையும் தானான எம்பெருமானின் திருவருளாலே மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்ற பாசுரத்தை இப்போ அனுபவிக்கலாம். ஆண்டாள் மாயனை என்ன ஆரம்பிச்சு கிருஷ்ணாதாரத்தை கொண்டாடுறா. மாயனைனா ஆச்சரியமான செயல்களை செய்பவர். கிருஷ்ணாதாரத்துல எத்தனையோ ஆச்சரியங்கள். மாயனை ஸ்ரீமன் நாராயணனே மதுராபுரியில குட்டி குழந்தையா பிறக்கிறார். மாயனை நம்மெல்லாம் 2 கைகளோட பிறக்கிறோம். அந்த கண்ணன் பிறந்தது 4 கைகளோட. சங்கு சக்கர கதா பத்மம். மாயனை வசுதேவர் கை விலங்கு தன்னால கீழே விழுறது. ஜெயில் கதவு தன்னால திறக்கிறது. யமுனை தானே வழிவிடுறது. மாயனை குழந்த கிருஷ்ணன் பூதனை சகடாசுரன் பெரிய பெரிய அசுரர்களை வதம் பண்ணினர். மாயனை குட்டி கிருஷ்ணர் சுண்டு வரலால பெரிய கோவர்தனகிரி மலைய கொடைய பிடிச்சார். இப்படி கண்ணன் பின்ன ஆச்சரியங்களை சொல்லிண்டே போகலாம். இந்த கண்ணன் யமுனை துறைவன் ஆயர் குலத்துக்கே அணி விளக்க வளர்ந்துருவார். ஆண்டாள் கண்ணனை தாமோதரன்னு கூப்பிடலாம். ஏன் தெரியுமா? ஒரு நாள் யசோதை குண்டலம் கிணிக்கினேன்னு ஆசைய கங்கணம் கணக்கான ஒலிக்க சல சல சலான தயிர கடைந்து எண்ணெய் எடுத்து ஜாகிரதையா உடியில வச்சான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா மொத்தெல்லாம் முடிஞ்சிருக்கு, தயிரெல்லாம் குட்டிருக்கு, மோட் பானை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் உருண்டுருக்கு. பார்த்த யசோதை இன்னைக்கு இந்த கண்ணனை உரலோட கட்டிடணும்னு சொல்லிட்டு குட்டி கண்ணனை உரலோட கட்ட பார்த்தா ட்விங்கிள்யும் பூத்தத்தான்னு 2 அவங்களும் கயிறு போயிருக்கு. ஆற்றுல இருக்கிற எல்லா கையும் சேர்த்து கட்டினா அப்பையும் ட்விங்கிள்யும் பூத்தத்தான்னு 2 அவங்களும் கயிறு போயிருக்கு. பார்த்த கண்ணன் தானே கயிற்று எடுத்து கயிற்றை எக்கிண்டு கட்டுமான்னு சொல்றேன். யசோதை ஓ நடுங்கயிட்டால் ஊரார் எல்லாரும் காண உரலோடே ஈராய்ச்சியனால் அடிப்ப ஆறாவைத்தினோட ஆற்றாதான் அப்படின்னு குட்டி கண்ணனை உரலோட கட்டிட்டா. தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கறா. உபநிஷத்தோட அந்த உச்சியில இருக்கிற கண்ணனை இந்த யசோதை உரலோட கட்டிட்டாளே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன். இந்த கண்ணனை கட்டுறதுக்கு பக்தின்ற கயல் மட்டும் இருந்தா போதும். இவ்வளோ பெருமை கொண்ட கண்ணனுக்கு ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு திருநாமம். அந்த நாமாவை சொல்லச்சு நம்ம எல்லாரும் அந்த கஷேத்திரத்துக்கே போயிடும். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா பாடச்சே திருமலைக்கும் ரங்கா ரங்கா ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா ஸ்ரீரங்கா பாடச்சே ஸ்ரீரங்கத்துக்கும் பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண் பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண பாடச்சே மண்டரிபுரத்துக்கும் ராம ராம ராம் ராம் சீதாராம ராம ராம் 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 பாடச்சே அயோத்திக்கும் ராதே 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 கோவிந்தா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பாடச்சே பிருந்தாவனத்துக்கும் நேர்ல போய் சேவிச்ச அனுபவத்தை இந்த நாம சங்கீதமே நமக்கு கொடுக்கறது. மேலும் அந்த கண்ணன் தன்னோட அனுகிரகத்தாலேயே நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் தீயிலிட்ட பஞ்சு போல ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறார். இப்பேற்பட்ட எம்பெருமானையும் அவரோட நாமங்களையும் அவரோட குணங்களையும் சதா சர்வ காலமும் வாயால பாடிண்டு மனசால சிந்திச்சுட்டே இருக்கணும்னு ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இந்த வாய்ப்பை கொடுத்த எம்பெருமானுக்கு தலைவணங்கி ஸ்ரீ UAMA வெங்கடகிருஷ்ணன் சுவாமிக்கும் பூமா அம்மங்காருக்கும் அடியேனோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஆண்டாள் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மார்கழி மாதம் பாவை நோன்பு இருக்கிற ஆண்டாள் முதல் 5 பாசுரங்கள்ல பெருமாளோட 5 நிலைகளை குறிக்கிறார். முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரத்தையும், 2வது பாசுரத்துல பையத்துயின்ற பரமன் அப்படின்னு வியூகத்தையும், 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு விபவத்தையும், 4வது பாசுரத்துல ஆழியுள் புக்கு அப்படின்னு அந்தரியாமையும், 5வது பாசுரத்துல தூயோமாய் வந்து நாம் தூமலர் துவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அப்படின்னு அர்ச்சைங்கிறதையும் குறிக்கிறார். ஆண்டாள் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தன் 10 தோழிகளை எழுப்புறார். ஏன் ஆண்டாள் தான் மட்டும் போகாம அவளோட 10 தோழிகளை எழுப்புறான்னா, தான் மட்டும் பெருமாளை சேவிச்சா பத்தாது, கூடியிருந்து குளிர்ந்து சேர்ந்து எல்லாரோடையும் சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுல தூங்கின்னு இருக்கிறவா எழுப்பின்னு இருக்கிறவான்னு 2 கோஷி இருக்கு. தூங்கிட்டு இருக்கிறவா கிருஷ்ண பக்தியில ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறவா, எழுப்புறவா கிருஷ்ணரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அவரை அடையணும்னு துடிக்கிறவா. இப்ப 6வது பாசுரத்துல
புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிச்செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்ச கடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ச வித்தின்னை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அவளோட முதல் தோழியை எழுப்புறதுக்காக விடுந்ததற்கான சில அடையாளங்களை சொல்றான். புல்லும் சிலம்பினவான் பறவைகள் அனைத்தும் இறை தேடுறதுக்காக எழுந்து கிளம்புற ஆரவார சத்தம் கேட்கலையான்னு சொல்றான். அதுக்கப்புறம் புல்லரையன் கோவில், அதாவது இந்த பறவைகளோட அரசனான பக்ஷிராஜரை தன் வாகனமா வச்சிட்டு இருக்கிற பெருமாள் கோயில்ல விஸ்வரூபத்துக்கு எழுப்புற சங்கொலி உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு சொன்னா இவ எழுந்துப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சு பூதனைங்கிற அரக்கி நஞ்சு பால் ஊட்டி கிருஷ்ணரை கொல்ல வரா. சடகாசுரன் சக்கரத்துல போய் கிருஷ்ணரை ஏற்றி கொள்ள வரா, எழுந்திரி அப்படின்னு சொல்றா. ஆனா அவ கிருஷ்ணரோட ஆண்டாளோட தோழி என்ன சொல்றா, பேய்முலை நஞ்சு உண்டு, அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து பாலோட சேர்த்து உயிரையும் குடிச்சு வதம் பண்ணிட்டான். அப்புறம் கலக்கலிய காலோச்சி சடகாசுரனை ஒரே எத்தி தூளா ஆக்கிடுறான், அதெல்லாம் பழைய கதை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆண்டாள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த ஜகத்காரணனான பெருமாளை மனசுல நினைச்சிட்டு தியானிக்கிற முனிவர்களும் மற்றும் சரீரத்தால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற யோகிகளும் காலையில மெல்ல மார்பை பிடிச்சிட்டு எழுந்து ஹரி 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 அப்படின்னு சொல்றாளே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? அது எங்களோட உள்ளத்தை குளிர வச்சிருச்சு, ஏன் நீ ஒன்றும் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்றான். இப்ப முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மார்பு பிடிச்சிட்டு ஹரிநாமத்தை சொல்லணும்னா, ஒரு கர்ப்பிணி எப்படி தன் வயிற்றை பாதுகாப்பா பார்த்துப்பாரோ அது மாதிரி பிரகலாதனும் மலை உச்சியிலிருந்து தள்ளி விடுறப்ப தன் உயிரை பத்தி கவலைப்படாம உள்ள இருக்கிற பெருமானுக்கு ஏதோ ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு மார்பை பிடிச்சிட்டு விழுந்தான். அது போலதான் முனிவர்களும் யோகிகளும் எழுந்து உள்ள இருக்கிற பெருமாளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மார்பை பிடிச்சிட்டு ஹரிநாமத்தை சொல்றா. இப்ப ஹரிநாமத்தோட வைபவத்தை பார்ப்போம். ஒரு விளக்குல இருக்கிற சுடர் எப்படி அது பார்வை இல்லாதவா தொட்டாலும் நல்லவா தொட்டாலும் கெட்டவா தொட்டாலும் குழந்தை தொட்டாலும் தெரிஞ்சோ தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடுறது அதோட இயல்போ, அதுபோல ஹரிநாமத்தோட இயல்பு அது துஷ்டர்கள் சொன்னாலும் பாவிகள் சொன்னாலும் நல்லவா சொன்னாலும் கெட்டவா சொன்னாலும் யார் சொன்னாலும் அவளோட பாவங்களை போக்கிடும். ஹரிர் ஹரதி பாபாணி துஷ்ட சித்தேர விஸ்மிதஹ அனிச்சயாமி சம்ஸ்பிருஷ்டோ ரஹத்யேவ கிபாவகஹ வாரணஸ்யாம் குருக்ஷேத்ரே நைமிச்சாரண்யேவ ச தத்தம் ஸ்யாத்தேன ஏனோக்தம் ஹரிரிதி அக்ஷரத்வயம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் பெயர் தீக்ஷா மாதவன். நான் திருப்பாவையில் உள்ள 7ஆம் பாசுரமும் அதற்கு விளக்கமும் கூறப்போகிறேன். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணானுபவத்தில் மயங்கி கிடக்கும் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். அவளை நாயக பெண் பிள்ளாய் பேய் பெண்ணே என்று அழைக்கிறாள். அந்த பெண் கிருஷ்ண பக்தியில் சிறந்தவளாக இருப்பதால் அவளை நாயக பெண் பிள்ளாய் என்று அழைக்கிறாள். அந்த பெண்ணை எழுப்புவதற்கு சில அடையாளங்களை கூறுகிறாள். அந்த அடையாளங்களை கூறி அந்த பெண்ணை எழுப்புவதுதான் இந்த பாசுரம்.
கீசு கீசென்றெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணில் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தின் ஆலோசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட உண்ணி கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரையேறோ ரெம்பாவாய். விளக்கம். ஒரு பெண் அவளுடைய ஆத்தில் படுத்து கொண்டிருக்காள். அப்போ ஆண்டாள் அந்த பெண்ணை என்ன சொல்லி எழுப்பலாம்னு யோசிச்சு சில விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்லி அந்த பெண்ணை எழுப்புறான். உடனே அந்த ஆண்டாள் சொல்றா, கீசு கீசு என்றெங்கும் ஒரு ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இந்த ஆணைச்சாத்தன்ற பறவை கத்துறதே அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, எழுந்துரு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பெண் சொல்றாளாம், எங்கேயோ ஒரு ஆணைச்சாத்தன் பறவை கத்துறதுனால விடிஞ்சிருத்துன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றாளாம். உடனே ஆண்டாள் சொல்றாளாம், ஒரு பறவை இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் தான் கத்துறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண் சொல்றான், எல்லா இடத்துல இருக்கிற பறவையும் கத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது இருக்கிற இடத்துல நீங்களும் தான் இருக்கீங்க. நீங்க அங்க இருந்த அந்த பறவைகளை நீங்க தூங்கலைன்றதுனால அந்த பறவையை தூங்க விடல அப்படின்னு சொல்றாளாம். அதனால வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்கள்னு சொல்றாளாம். உடனே ஆண்டாள் சொல்றாளாம், கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அந்த ஆண் பறவை தன்னோட இரை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தினரெல்லாம் கலந்து பேசுறதே அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்றாளாம், இங்க நம்ம நல்லா இருக்கே நீங்க சொல்றது, இங்க நம்ம ஒரு மாளிகையில படுத்துட்டு இருக்கோம்னா புலவர்கள்லாம் நம்மளை இந்திரனே சந்திரனேன்னு சொல்லி புகழ்ந்து எழுப்புற காலத்துல பறவைகளோட ஒளியை வச்சு எழுந்திருக்கோன்னு சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வெளியில இருக்கிற இன்னும் சில கோபிகைகள் சொல்றாலாம், பேய் பெண்ணே அப்படின்னு சொல்றான். உடனே அங்க உள்ள இருக்கிற பெண் சொல்றாலாம், நான் இல்லை பேய் பெண், தப்பு தப்பா அறிகுறி சொல்றீங்களே, நீங்கள் தான் பேய் பெண்ணு சொல்றாலாம். உடனே அங்க வேற ஏதாவது அறிகுறி இருந்தா சொல்லுங்கள்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டாள் சொல்லலாம், காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் அருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. இங்க உள்ள கோபிகைகள் எல்லாம் தயிர் கடையினாலே அப்போ அவ கழுத்துல போட்டுருக்கிற நகைகள், கையில போட்டுருக்கிற வளையல்கள், அது மட்டும் இல்லை அவ தயிர் கடையும் பொழுது அந்த மத்தின் உள்ள வர ஓசை, அது மட்டும் இல்லாம அவ தயிர் கடையும் போது பாட்டு கூட பாடுறாளே, அவ பாட்டு பாடுற சத்தம் உனக்கு கேட்கலையா, இது ஒரு அடையாளமா உனக்கு தெரியலையான்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்றாளாம், கண்ணன் எப்போ இந்த கோகுலத்துல பிறந்தானோ அப்போதுலேருந்து இங்க இருக்கிற மாடெல்லாம் நிறைய பால் கொடுக்குறது, அதனால இங்க இருக்கிற கோபிகைகளுக்கெல்லாம் அவளோட 24 மணி நேரமும் அந்த பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, அதை நெய்யாக்கி மாத்துறதுலேயே போயிடுறது. அதனால இதெல்லாம் ஒரு அடையாளமா, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்குறானாம். உடனே ஆண்டாள் சொல்லலாம், நாயக பெண் பிள்ளாய், நான் என்ன ஒரு அடையாளம் சொன்னாலும் நீ அதுலேருந்து ஒரு கேள்வி எழுப்புறியே, நீயே இனிமே எங்களுக்கு மேலிருந்து எங்களை கண்ணனிடம் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லி, ஆனா நீயே இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே இங்க அப்படின்னு கேட்குறானா. உடனே அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்டாள் சொன்னோடனே மனசுல முள்ளை தைச்சது போல் இருந்துதான். அதனால அந்த பெண் சொல்றான், நான் இல்லை நாயக பெண் பிள்ளாய், நீங்கள் தான் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு 5 நிமிஷம் நான் இதோ வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க கண்ணனோட நாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற கோபிகைகளும் கண்ணனுடைய நாமங்கள்லாம் சொல்றாளாம். உடனே ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பெண் அங்க வரவே இல்லையா இன்னும். அதனால உடனே ஆண்டாள் கேட்குறாளாம், நாங்க பெருமாளுடைய நாமங்கள்லாம் பாடிட்டு இருக்கிறத கேட்டு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணின் வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறான். அந்த பெண் பெருமாளுடைய எல்லா நாமங்களையும் கேட்டு ரொம்ப அழகா தெரியறான். அதனால அந்த பெண்ணை சொல்றாளாம் ஆண்டாள், நீ அழகா இருக்கிறது மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு நல்ல காரியமும் செய், இந்த கதவை தந்து எங்களோடு இந்த கண்ணனை அடைய இந்த நோம்பில் சேர்வாயாகன்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறான். ஸ்ரீமதே ராமானுஜன் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயத்திருவடிகளேசனம் ஆண்டாள் திருவிழா. போர்டு மெம்பர் ஸ்ரீமான் ஷடகோபன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரும் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர் தான். இங்கே சிங்கராச்சாரத்தோட தான் இருந்தார் அவர். இப்பொழுது மிக உயர்ந்த ஒரு
தொழில் நிறுவனராக இருக்கிறார் அவர். மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட குழுவினர் இருக்கிறார் அவர். அவர் நம்முடைய குழந்தைகளை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவரை ஒரு 2 வார்த்தைகள் குழந்தைகளை வாழ்த்தி பேசுமாறு நான் நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இங்கே கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த குழந்தைகள்லாம் நல்லா ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கா பசங்களை நல்லா பேசுகிறா. பட் அவளை அப்ரிஷியேட் பண்ணுறதோட ட்ரெயின் பண்ணவளை ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவள் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கா. அழகாக பேசுகிறா. இந்த வயசில் இனிமிஷன் இல்லாமல் பேசுகிறான். அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அவளுக்கு. அதனால் இது ட்ரெயின் பண்ணவாளுக்கெல்லாம் என்னுடைய நன்றி, என்னுடைய அப்ரிசியேஷன் எல்லாமே வந்துருக்கு. இன்னொன்று, இந்த எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இங்கே இதே காமெடி பண்றதெல்லாம் நான் திருப்பாவையும் விஸ்வசாசனமும் கற்றுருந்தேன். இப்போ இல்லை, ஒரு 60 வருஷம் முன்னாடி, 65 வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்டேன். அதை சலசாமி எங்கேயாவது ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்தாரு. கண்டினியூஸாக கற்றுட்டு இருப்போம். இப்பவும் திருப்பாவை வந்து சாதாரண மார்கழி மாதம் சொல்லுவாள். ஆனால் எனக்கு ஒரு ஸ்ரீமான் சொன்ன திருப்பாவை தான் முதல் வேதம் நமக்கு டெய்லி சொல்லணும் அப்படின்னு. ஸோ இப்போவும் நான் டெய்லி சொல்கிறேன் கத்தால. சாயந்தரமும் காலையில் சாயந்தரமும் விஸ்வதாசனம் சொல்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ரட்சையாக இருக்குது. ஏதோ இவர் சொன்னார் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்திய பாமர மக்களில் ஒருத்தர் நான் சாதாரண ஆள் தான். ஏதோ இவெல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே தவிர வேறு நமக்கு என்ன ஒரு நாட்டுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்தது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பெருந்தேவி தாயார் திருவடிகளே சரணம். ருக்மிணி நாயகா சமேத பார்த்தசாரதி பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ அனுபவிக்க போற ஸ்லோகம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திடாய் பாடிப்பறை கொண்டு மாவாய் கிடந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்றால் ஐந்து அருளேலோரும் பாவாய். சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஒரு கனத்த பேற்றை 10 தோள்களின் துணை கொண்டு சென்று அணைகிறாள். ஒரு பெண்ணாக உணர்த்தி அழைத்து கொண்டு செல்கிறாள் எம்பெருமான் திறத்தே. அந்த ரீதியிலே இன்னைக்கு எழுப்பக்கூடிய பெண்ணுக்கு ஒரு விசேஷனம் என்னன்னா, கோதுகலமுடைய பாவாய் என்று பேர். அந்த கோதுகலமுடைய பாவாயிடத்திலே பொழுது விடிந்ததுக்கான சில அடையாளங்களை சொல்கிறாள். இக்கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு திசை வெளுத்தது, சூரியன் உதித்தது என்று அர்த்தம். அப்போ அவள் சொல்றாள், எழுந்து கொள், நம்ம போய் எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு சொல்றாள். அதுக்கு அந்த உறங்கிக் கொண்டிருக்கிறவள் சொல்றாள், இல்லை இல்லை, உண்மையாகவே பொழுது விடையவில்லை. நீங்கள் எல்லாம் திங்கள் திருமுகத்தை சேழையார், நிறைய ஆபரணங்கள்லாம் பூண்டிருக்கிறீர்கள். அந்த ஒளி என்னாச்சு, கிழக்கு அப்படின்னு சொல்றாள். அதுக்கு அவள் சொல்றாள், எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். என்ன அர்த்தம்னா, இடையர்கள் காலை வேளையில தன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் பனிப்புல்களை எருமைகளை மேய விடுவார்கள். இதுக்கு பேர் சிறுவீடு மேய்தல். இந்த ஆயர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த நுண்ணிதான வழக்கத்தை எப்படி ஆண்டாள் தெரிந்து கொண்டாலோ, ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுறா. இந்த ஆண்டாளானவள் ஆயர் பெண்ணாகவே மாறினாலே இந்த அப்படின்னு சொல்றான் இந்த பிரயோகத்தை பார்த்து.
இப்படி ஒரு அடையாளத்தை சொல்லியும் அந்த பெண் மறுக்கிறாள். அவ என்ன சொல்றான்னா, உங்க முகத்தில் இருக்கும் வெளிச்சம் கிழக்கு திசை போனதுல அதனால இருளானது விலகத் தொடங்கியது அப்படின்னு சொல்றான். அது எப்படி இருக்கும்னா, பார்க்க எருமை கூட்டம் கூட்டமாக போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற. உடனே அவ சொல்றா, சரி நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறிய, நீயே ஒரு பொழுது விடியாததுக்கான ஒரு காரணம் சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது இந்த 1000 5,00,000 குடிப்பெண்கள் இருக்கிறார்கள். அது இல்லை, ஆனா இங்க வந்து இருக்கிறவள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். அதனால நிறைய பேர் பொழுது விடிந்தது என்று உணர்ந்து வரவில்லை. அதனால இது பொழுது விடிந்ததுக்கான அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவ சொல்றா, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போதுகலமுடைய பாவா அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள்னா, நிறைய பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாவை கலத்தை நோக்கி சென்றாங்க. நாங்க தான் சொன்னோம் இந்த கோதுகலமுடைய பாவை இன்னும் எழுப்பல, அதனால போகாத இருக்க வேண்டும். அதனால எல்லாரும் அவரவர் போன வழியிலேயே நின்று இருக்கிறார்கள். நாங்க தான் உங்களை எழுப்ப வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். கோதுகலமுடைய பாவானா கிருஷ்ணனாலே விரும்பத்தக்கவள், பதுமை போல் இருக்கிறவள் என்று பொருள். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், எங்களோட வந்து சேர வேணும்னு கேட்கிறாள். எதுக்குன்னா, அந்த எம்பெருமான நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். எதுக்குன்னா அவள்கிட்ட கைங்கரியம் பெற. அப்போ அவள் சொல்றாள், இந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எங்காவார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணன் அந்த மல்லர்களை அழுத்ததும் முஷ்டிகன் சானூரன் அவர்களை அழுத்த வைபவத்தை தெரிவிக்கிறார். இந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எங்காவார். இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை சென்று நாம் சேவித்தால் அவர் ரொம்ப மகிழ்ந்து நமக்கு வந்த விஷயத்தை தருவான் என்று பார்க்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் பெருமானார் ஜீயத்திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் கண்ணனோட கதைகளை கேட்டு கேட்டு அவ தன்னை ஒரு கோபிகையாகவே அனுகாரம் பண்ணிட்டா. கோபிகைகள் எப்படி காத்தியாயினி நோன்பு நோத்து கண்ணனை அடைந்தார்களோ அப்படியே ஆண்டாளும் நோன்பு நோத்து கண்ணனை அடைய ஆசைப்பட்டாள். அவள் உள்ளத்தில் இருக்கும் கிருஷ்ண பக்தியால் திருப்பாவை எனும் 30 பாசுரங்களை பாடினாள். இந்த திருப்பாவை பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும். இதில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை அவளுடைய தோழிகளை அவள் எழுப்புகிறாள். இப்பொழுது நாம் 9வது பாசுரம் தூமணி மாடத்தை காணலாம். இந்த பாசுரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை ஆண்டாள் மாமன் மகள் என்று அழைக்கிறாள். எப்படி? ஆண்டாளுக்கு பாகவத உத்தமர்களோடு ஒரு தேக சம்பந்தம் வேண்டும் என்று ஆசை. இப்பொழுது நாம் பாசுரத்தை காணலாம். அந்த பெண் எப்படி உறங்கிக் கொண்டிருந்தாள் என்றால், தூய ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகான மாட மாளிகையில் சுற்றி விளக்குகள் எரிய, தூபத்தின் நறுமணம் காற்றில் பரவ, நல்ல உறக்கத்தை கொடுக்கும் மெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கும் என் மாமன் மகளே, மணிக்கதவை திற, நாம் நோன்பு நோக்க செல்லலாம் என்று ஆண்டாள் அந்த பெண்ணை அழைக்கிறாள். ஆனால் அந்த பெண் உறங்கிக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது அந்த பெண்ணுடைய மாமியை பார்க்கிறாள்.
ஆண்டாளுடைய மாமி அந்த பெண்ணுடைய தாயை அவள் பார்க்கிறாள். உங்களுடைய பெண் ஏன் எழுந்துக்கவில்லை? அவளுக்கு வாய் பேச முடியாதா? இல்லை என்றால் காது கேட்காதா? அவ்வளோ சோம்பலா அவளுக்கு? இல்லை என்றால் மந்திரத்தை வைத்து யாராவது கட்டி வைத்தார்களா என்று ஆண்டாள் கேட்கிறாள். அப்பொழுது மாமி கூறுகிறாள், இல்லை, நான் அவளை எழுப்புகிறேன். நீங்கள் மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று பெருமாளுடைய திருநாமங்களை பாடவும் என்று கூறுகிறார். பிறகு அவர்கள் பெருமாளுடைய திருநாமங்களை பாடி அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். இப்பொழுது நான் பாசுரத்தை கூறப்போகிறேன். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். மாமன் மகளே, மடிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமி, அவனை எழுப்பீரோ? உன்மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ? அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் பெயர் ஸ்ரீனிகா. அடியேன் ஸ்ரீ காஞ்சி சுவாமி ஞான விமானத்தில் சந்தை கற்றுக்கொள்கிறேன். இன்று திருப்பாவையில் 10வது பாசுரமான நோற்றுச்சுவர்க்கம் என்ற பாசுரத்தை விண்ணப்பித்து அதன் அர்த்தத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனாய். பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்த நுடையாய் அருங்கலனே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மா, நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா? பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு, அதாவது கண்ணனை அடைஞ்சிட்டு சுகமாக இருக்கிறார். உள்ள தூங்கிக் கொண்டிருக்கிற கோபி என்ன கேட்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கேட்கிறான். அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அப்படின்னா நீ பதில் சொல்லியிருக்கணும். பதிலும் சொல்லல. சரி, வாசக்கதையாவது நீ திறந்திருக்கணும் இல்லையா? சரி, நான் நோற்றுச்சுவர்க்கம்னு சொல்றீங்க. நான் எப்படி நோற்றுச்சுவர்க்கம்னு நீ சொல்றன்னு கேட்கிறா. அப்படின்னா உன் வீட்டில் துளசி வாசனை வருகிறது. அதனால்தான் நாராயணன் உன் வீட்டில் தான் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நாராயணன் நம்மால் போற்றப்படக்கூடியவன். ஆனா நீ எப்படி இருக்கன்னு தெரியுமா? பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். ஒரு காலத்துல உனக்கும் கும்பகரணனுக்கும் போட்டி நடந்து அதுல தூக்கத்துல நீ வெற்றி பெற்று நீண்ட கால தூக்கத்தை, அதாவது அவருடைய மிஞ்சின தூக்கத்தை உனக்கே பரிசாக கொடுத்து விட்டு சென்று விட்டானா? அந்த மாதிரி இருக்க நீ. ஆனாலும் இவ எழுந்துக்கவே இல்லைல்ல. அதனால என்ன சொல்றானா, ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே, நீ ரொம்ப சோம்பேறித்தனம் மிக்கவ. ஆனால் கிருஷ்ணனுக்கு நீ ஒரு விரும்பின பெண். அதனால தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோன்பு நோக்க எப்படி வரணும்? உன்னோட முகம் ஒப்படைகளை எல்லாம் சரியாக்கும்படி வந்து வாசகதவை திற என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இப்பொழுது கலியம் கெடும் வழங்கும் பாவை நோன்பு நாடகத்தை காணலாம். இன்னோ திருவாடி போரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். நான் கண்ணனுக்கு பொருத்தமானவளாக இருக்கிறேன். முளைக்கும் போதே
மனத்தோடு முளைக்கும் திருத்துழாய் போன்று எம்பெருமானிடம் ஆறாத காதலுடன் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். அவள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற 2 திவ்ய பிரபந்தங்களை இயற்றியுள்ளார். அதில் திருப்பாவை 30 பாட்டுகளில் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை இந்த நாடகத்தின் மூலம் சுருக்கமாக காணலாம். மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழவில்லேன் என்று எம்பெருமானையே அடைய வேண்டும் என ஆசைப்பட்டார். இப்படி எம்பெருமானை யார் அடைந்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கையில் திருவாய்ப்பாடியில் உள்ள 5 லட்சம் பெண்கள் நோன்பு நோற்று கண்ணனை அடைந்தார்கள் என அறிந்தார். திருவாய்ப்பாடியில் கண்ணன் கோபிகைகளுடன் குரலை கோத்து விளையாடும் போது திடீரென்று பெண்களை பிரிந்து மறைந்த போது அப்பெண்கள் அவன் பிரிவை தரிக்க முடியாமல் நான் காளியனை அடக்குகிறேன், நான் தேவகாசுரனை கொள்கிறேன் என்று அனைவரும் தாங்கள் கண்ணபிரான் போல அனுகாரம் செய்து துயர் தீர்த்து தரித்தார்கள் என கேட்ட ஆண்டாள் தானும் அவ்வாய்ச்சிகளைப் போல் அனுகரித்து தரிக்கும்படியை கோருவது திருப்பாவை என்கிற இத்திவ்ய பிரபந்தம். ஆண்டாள் தன்னையே கோபிகையாக பாவித்துக் கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்ப்பாடியாக தெரிந்தது. தன் தோழிகள் இடையர்களாக தெரிந்தனர். திருமுக்குளம் யமுனா நதியாக தெரிந்தது. வடபத்திரசாயி கோயில் நந்தகோபன் இல்லமாக தெரிந்தது. வடபத்திரசாயியே கிருஷ்ணனாக நினைத்தாள். ஆண்டாள் முதல் 5 பாட்டின் மூலம் தன் தோழிகளிடம் பேசியதை இப்போது காணலாம். இந்த விரதத்தின் பொழுது நாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? எம்பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும். விடியற் காலையிலிருந்து நீராட வேண்டும். பெரியோர்களுக்கு சம்பாவனை செலுத்த வேண்டும். ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். இந்த விரதத்தின் போது நாம் எதையெல்லாம் விளக்க வேண்டும்? நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, மலட்டுக் கொள்ளக்கூடாது, மலரை நாமாக சூட்டிக் கொள்ளக்கூடாது, நம் முன்னோர்கள் செய்யாததை செய்யக்கூடாது, ஒருவரை பற்றி மற்றவரிடம் கோல் சொல்லக்கூடாது. என்ன
என பிரார்த்திக்கிறோம். நாம் ஆசைப்பட்டால் நடக்குமா? எம்பெருமானை திருநாமங்களை நம் ஆசையோட பாடி நீராடினால் நன்கு மழை பொழிந்து நீர் வளம் பெருகும், இளவனம் செழிக்கும், பசுமாடுகளும் அதை உண்டு பால் வளமும் பெருகும், நமக்கு கிருஷ்ணானுபவமாகிற செல்வம் கிடைக்கும். நம் பாவங்களை அவரை அடைய விடாமல் தடுத்தால் என்ன செய்வது? நாம் தூய அன்போடு மலர்களை தூவி வழங்கி அவர் நாமத்தை வாயார பாடி அவனை நெஞ்சார தியானித்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரத்து பஞ்சு போல் உருவாய்ந்துவிடும். 6வது பாட்டிலிருந்து 15வது பாட்டு வரை 10 தோழிகளை எழுப்புகிறார். அனைவரும் வந்துவிட்டார்களா? இல்லை, இன்னும் 10 பேர் வரவில்லை. வாருங்கள், அவர்களையும் எழுப்பி அழைத்துக் கொண்டு போகலாம். இளங்கிலேயே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். சல்லென்று அழைக்காதீர்கள். நீ வார்த்தை சொன்னது இவ்வாறு இடையவர்தான் என்னாலாகவே நாங்கள் அறிவோம். நீங்கள் தான் பேச்சில் வல்லீர்கள். நீங்கள் எம்பெருமானை அடியவர்கள். உங்களை அப்படி சொன்னது தப்பு. நானே தான் ஆயிடுவேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீ சீக்கிரமாக எழுந்து வா. எல்லாரும் வந்து விட்டார்களா? எல்லாரும் வந்து விட்டார்கள். நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். என்னை எதற்காக வர சொல்கிறீர்கள்? கண்ணபிரானை பார்வதற்காக தானே கூப்பிடுகிறோம். திருப்பாவையாகிறது இப்பாட்டு. இதில் நானேதான் ஆயிடுக என்பது உயிரான வரி. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே, உண்டு என்று இசைகை தான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணத்துவம் என்கிறார். ஸ்ரீராமாயணத்தில் பரதனும் நம் பூர்வாச்சாரியர்களும் இதை எப்படி அனுஷ்டித்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணலாம். ஸ்ரீராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு சென்ற பின் தசரதன் இறந்து போனார். பரதன் நாட்டுக்கு வந்தவுடன் தன் மனதிற்குள் இப்படி நடந்ததற்கு யார் காரணம் என யோசிக்க தொடங்கினார். அப்போது இதற்கெல்லாம் காரணம் இல்லை, அவள் தன் தலையை கைகேய்க்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் இப்படி பண்ண இருப்பாள். அவளை சொல்லி குற்றமில்லை. இவள் பேசினாலும் கைகேயை கேட்டிருக்க கூடாது. கைகேயை தான் குற்றவாளி. இல்லை, அவள் தன் மகன் ராஜாவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்படி பண்ணி இருப்பாள். அவளையும் சொல்ல முடியாது. கைகேயை வார்த்தை கேட்டிருந்தாலும் தசரதன் ஒத்துக்கொண்டிருக்க கூடாது. ராஜா தசரதன் தான் குற்றவாளி. இல்லை, சத்தியத்தையே பேசக்கூடிய விஸ்வாசத்தில் பிறந்து கொடுத்த வாக்கை மீற முடியாது. அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. பொழுது ராமன் தான் குற்றவாளி. தந்தை காட்டுக்கு போக சொன்னால் எதற்காக போக வேண்டும்? தன் உரிமையை ஏன் விட்டுக் கொடுத்தார்? இல்லை, ராமன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்பவர். அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்பொழுது ராமன் காட்டிற்கு சென்றதற்கு என் பாவம் தான் காரணம். உனக்கு என்ன? அடுத்து நம்பிள்ளையின் வைபவத்தை காணலாம். நம்பிள்ளை ஒரு தவறும் செய்யாமல் இருக்க செய்தே முதலியாண்டான் பேரன் கந்தாடை தோழப்பருக்கு நம்பிள்ளை மேல் பொறாமை ஏற்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் முன் அவரை நிந்தித்து விடுகிறார். பிறகு தன் வீட்டிற்கு திரும்பினார். அவர் மனைவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாள். அவள் எப்பொழுதும் பண்ணும் உபச்சாரங்களை செய்யாமல் இருக்கிறாள். அப்போது பெருமானுக்கு பிராணபோதரான நம்பிள்ளையை நிந்திக்கலாமா? பாகவத அபச்சாரப்பட்டவர்களை பெருமாள் ஒரு நாளும் சமிப்பதில்லை. நீ சொன்னது சரிதான். இப்பொழுது என்ன செய்வது? பரம தயாளமான நம்பிள்ளை திருவடிகளை சென்று சேவித்து அபராத க்ஷாமனம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீ கூட வருகிறாயா? வாரம் போகலாம். அடி, என் கலிகந்திதாசன், இங்கு எதற்கு வந்தீர்? பெரிய பெருமாள் சன்னதியிலே முதலியாண்டார் திருப்பேரனாரான தேவரி திருவுள்ளம் கலங்கும்படி நடந்து கொண்ட அடியனுக்கு தேவரி திருமாளிகை வாசலமே புகழ்ந்தே. இப்படி ஒரு ஐச்சியமா? லோகத்துக்கெல்லாம் நீரே ஆச்சாரியனாக தகுதியுடையவர். லோகாச்சாரியரே வாழும். அடுத்து
ராமானுஜர் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். அப்போது இக்கெரும்புக்கு கூட தீங்கு வைக்காத இப்படி கண்கள் பறி போனதே. இந்த சோழ மன்னவன் இப்படி செய்து விட்டானே. சோழ மன்னவன் மீதோ ராணுவன் மீதோ தவறில்லை, என் தவறுதான். நீர் என்ன செய்தீர்? திருமணடியார்களில் யாரோ ஒருவர் திருமண் காப்பை கோணலாக அணிந்திருப்பார். அவர் திருமணை பார்த்து இவன் திருமண் கோணலாக இருக்கிறது என நினைத்திருப்பேன், என் தவறுதான். நானேதான் ஆயிடுக என்ற வரியின் விசேஷ அர்த்தமாவது, ஒருவன் தன்னை சொல்லத்தகாத வார்த்தையை சொன்னாலும் ஒரு பாகவதன் சாந்தமாக இருக்க வேண்டும் என்கிற பாகவத பிரபாவத்தை காட்டுகிறது இப்பாட்டு. ஆண்டாள் 14வது பாட்டிலிருந்து கோயில் காப்போன், வாயில் காப்போன், நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலதேவர், கண்ணன் என ஒவ்வொருவராக எழுப்புகிறாள். நப்பின்னையையும் கண்ணனையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு உன் திருமாளிகை வாசலில் கதியற்று வந்தோம், உன் திருவடிகளில் சரணாகதி அடைகிறோம் என பிரார்த்தித்தனர். உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய திருக்கண்களால் எங்களை கடாட்சிக்க வேண்டும். அப்படி கடாட்சித்தால் எங்கள் பாவம் குறைந்துவிடும். நீர் இங்கே சிம்மாசனத்தில் எழுந்தருளி நாங்கள் வந்த காரியத்தை கேட்க வேண்டும். நான் இப்போ சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? உன்னையே எடுத்து வந்தோம். நான் வேண்டுமா, பறை வேண்டுமா? ஊராருக்கு பறை வேண்டும். எங்களுக்கு சங்கு, பறை, மங்கள தீபங்கள், கொடி, ஏற்கட்டு விராடம் போன்றவற்றை தந்துள்ள வேண்டும். பிறகு உன்னுடைய பிரசாதமாக பல ஆபரணங்களையும், நீ உடுத்து கலைந்த ஆடைகளையும், நீ உண்ட பால் சோற்றை உண்டு கூடியிருந்து குளிர வேண்டும். இவ்வளவு வஸ்துக்கள் கேட்கிறீர்களே, அதற்கு உங்களிடம் என்ன தோன்றி உள்ளது? நாங்கள் அறிவில்லாத சிறுவர்கள், நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். நீ கோபிக்காமல் எங்களுக்கு பறை தர வேண்டும். இந்த எண்கள் கண்ணா, இந்த பறையை நாங்கள் கேட்டு வரவில்லை, கைங்கரியத்தை வேண்டி வந்தோம். ஏழு பிறவிக்கும் உமக்கே தாசர்களாக இருக்க வேண்டும். உன் ஆனந்தத்திற்காகவே கைங்கரியம் செய்ய வேண்டும். உன்னை தவிர இதர விஷயங்களில் ஆசை வரக்கூடாது. அப்படியே தந்தோம். கண்ணனும் கைங்கரியமாகிற பறையை அவர்களுக்கு கொடுத்தார். கடைசி பாட்டில் பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் அருளிய இந்த 30 பாட்டை பாடுபவர்கள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று அருளி செய்து திருப்பாவையை முடிக்கிறாள் ஆண்டாள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஎஸ் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை நிறங்கே அங்கப்பல கொண்ட வார்த்தை அடிப்பது வைப்பை கமல தந்தரியன் பட்டான் பிரான் போது சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே எங்கே பரிசலைப்பார் இவரண்டு மார்வரை போல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கோம் திருவருள் பெத்தெம்பாவாய். கிருஷ்ணனாக அனுஜா, ஆண்டாளாக சாரதா, கோபிகைகளாக மதுவந்தி, அப்பர்ணா, அனன்யா, பிரகதி, தீப்தா, ஸ்ரீஜா, நம்பிள்ளையாக தன்யா, கந்தானை தோழப்பராக சிந்துஜா, தோழப்பரின் மனைவியாக ஸ்ரீநிதி, ராமானுஜராக அனுஜன், கூடத்தாழ்வானாக ஸ்ரீவத்சன், பரதனாக மாயப்பிரான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோகேஷ்யாமா,
ஸ்ரீனிகா, அப்படியா ஸ்ரீனிகா, அமிர்தா, அனந்தன், அச்சுதன், அனுஜன், அச்சுதன், அனுஜன், யதீந்திர பிரவணன், யதீந்திர பிரவணன், பராச்சரன், ஸ்ரீவத்சன், மாயப்பிரான், செல்வி ஸ்ரீநிதி, நம்பி பிம்பி என்ற நாட்டு மாநில பேரெல்லாம் நாடு நாளில் அழிக்கின்ற மாதிரி ஏதோ பேர் வைக்காம இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பெருமாள் பேரு தாயார் பேரை வச்சிருக்கா. அந்த திருநாமத்தை சொல்லத்துக்கு கேட்கறதுக்கும் ரொம்ப ஸ்ரீ காஞ்சி சுவாமி ஞான நிர்மாணம் ஸ்ரீமதி வசுமதி சம்பத்குமார், ஸ்ரீமதி வசுமதி பதியும் கெடும் குழுவினர் குரு ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சதீஷ், ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சதீஷ். இவெல்லாம் இந்த குழந்தைகளை அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்களாம். சரண்யா சம்பத், வசுமதி சம்பத், ஜெயஸ்ரீ சதீஷ். நான் வேணும் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணேன். ரொம்ப ஆக்சுவலாக உண்மையாக எனக்கு நன்றி உரைன்னு சொல்லணும்னா யாருக்கு நன்றி உரை சொல்லணும்? முதல்ல பெருமாள்லேருந்து ஆரம்பிக்கணும். நன்றி உரைக்கு ஆண்டாள் பெருமாள்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் நாங்கள் கேட்ட உடனே போன வெள்ளிக்கிழமை தான் கேட்டோம். ஸ்ரீமதி அலுவலர் ராகவனை உடனே இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணினா எம்ஓபி சார்ஜிங்ஸ் அவள் அவள் ஆதரிக்கலைன்னா எங்களால் எனக்கு பண்ணவே முடியாது. அது அவளுக்கும் நாங்கள் நிறைய மெம்பர்ஸ் இருக்கா, அவளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூட எப்படி பண்ணான்னா அவெல்லாம் மேடம் என்ன வேணும் குழந்தைகளுக்கு கீட்ட வேணுமா, குழந்தைகளுக்கு பாத்ரூம் போகணுன்னா ரூம்ஸ் தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. இந்த மாதிரி ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னா ஊர் தேர் இழுக்கணும்னா ஊர் இருந்தால் தான் ஊர் எங்க வயசானா நம்மளால தேர் இழுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாருமே யாரும் உடம்பு யாரும் சொல்லுங்க. அந்த கோபாலகிருஷ்ணன் அவரை சொல்லணும். உண்மையா கோபாலகிருஷ்ணன் அந்த திருப்பாவை புஸ்தகம் கொடுத்தார். இப்ப குடும்பத்துக்கு டைம் இல்லை, ஆனா இங்க இருக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த புக்கு பாருங்க. ராமானுஜரை பத்தி ட்ரெஷர், அது என்னன்னா நிஜமாவே ட்ரெஷர் தான் அது. அந்த புக்குல அது ஸ்ரீமதி நாச்சியார் மாமி தான் என்ன சொன்னா, குழந்தைகளுக்கு நான் ஏதாவது புத்தகம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அவரோட மாப்பிள்ளை எழுதின அந்த புஸ்தகம் அந்த ஒரு புஸ்தகம் 1000 ரூபாய்க்கு 950 ரூபாய் ரொம்ப போட்டுருக்கு. அவ்வளோ ஒரு ஆர்ட் பேப்பர்ல அந்த ராமானுஜரோட பைபிள் இங்கிலீஷ்ல, ஏன்னா இந்த காலத்துல பக்கத்துல தமிழே தெரியாது, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா ஒரு பேஜ்லயும் அந்த ராமானுஜருடைய பிக்சர், அதுக்கு நேர அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ரொம்ப அழகா இருக்கு. அந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிக்கணும். நிஜமாவே திருப்பாவையும் சரி, திருப்பாவை தமிழ்ல இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு தமிழ் தெரியல, ஆனா இங்கிலீஷ்ல அந்த புக்கை ட்ரெஷர் புக்கு அந்த ஆந்திர வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகம் தான் அது. அந்த மாமிக்கும், ஏன்னா நாச்சியார் மாமிக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா மாமி தான் போன் பண்ணா, நான் புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா தாராளமா கொடுக்குறேன், பசங்களுக்குலாம் வச்சிருக்கோம். இப்போ ஏதாவது இது பண்ணுவாங்க
என்னன்னா எல்லாருக்கும் நாங்க என்னதான் கோடிச்சாலும் நீங்கெல்லாம் ஆடியன்ஸ் இல்லைன்னா எங்களால எதுவுமே நடத்த முடியாது. எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் ரொம்ப சப்தமா இருந்து பசங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லணும். சொன்ன மாதிரி அலமேலு ஸ்ரீமதி அலமேலு ராமன் சொன்ன மாதிரி அந்த பசங்க கையில ஒரு பேப்பர் கூட இல்லாம சொல்லிட்டு இருப்பேன். நமக்கெல்லாம் பேசணும்னா ரொம்ப பயமா இருக்கும். எதை விட்டுடுமோ எதை இது பண்ணுவோம். ஆனா பசங்க எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் ஏதோ உள்வாங்கி தானே இந்த மனப்பாடம் பண்ணிருக்க முடியும். ஆகையினால பசங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதுக்கு மேல இங்க கூட இருந்து எனக்கு தோழி அப்புறம் சிஸ்டர் கூட சொல்லணும். கீதா வெங்கடேசன் அவளே முன் வந்து என்ன சொன்னா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். உன்னால என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுன்னு சொன்னேன். கீதா வெங்கடேசனுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்குறேன். எல்லாரையும் சொல்லிட்டா, ஆனா யார முக்கியமா சொல்லணுமோ அவளை சொல்ல வேண்டிய பாக்கியம் அடியாருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கண்டோம் 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 கண்ணுக்கு நீரை கண்டோம் தொண்டீர் எண்ணீரும் பாருன்னு நம்ம இன்னைக்கு கண்ணால எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சோம். கண்கள் அவனை எல்லாம் காணாது, வாய் அவனை எல்லாம் தொழாது, அப்படி வாய் அவனை எல்லாம் வாழ்த்தாது, கைகள் அவனை எல்லாம் தொழாதுன்ற மாதிரி நம்ம முற்பர்ணங்களால இன்னைக்கு அந்த பகவானையே அனுபவிக்கிற மாதிரி பண்ணி, அதுக்கும் மேல இந்த இடத்தையே திருவாய்ப்பாடியா மாத்திட்டா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா ஆண்டாள் ஆசைப்பட்ட 5 வயசு குழந்தைகளை தான் 5 வயசு குழந்தைகளான தன்னுடைய சிந்திகளை கூட்டிட்டு இந்த திருப்பாவை நோன்பு பண்ணினான். அந்த ஆசை ஆண்டாள் மேல அபரிமிதமான பிரீத்தியுடைய பூமாமங்காருக்கு ஏற்பட்டது. அதற்கு கூடவே அனுகுணமா இருந்து உபகரித்த நம்முடைய சுவாமி எல்ஏபி சுவாமி அவர்களுக்கும் எந்த மாதிரி நன்றி சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. அவர்களுக்கு எல்லா நலமும் கொடுக்கணும்னு அந்த பார்த்தசாரதி எம்பெருமான பிரார்த்திச்சு பல்லாண்டு பாடி அமைகிறேன். இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போலாம். எல்லாரும் இருந்து இந்த குழந்தைகளுக்கு பிரசாதங்கள் வாங்கி கொடுத்து நீங்களும் பிரசாதம் சீர்கரிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய பூமாமங்கார் பாபா